இத பத்தி ஜெயம் ரவி என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கையில பல சாப்டர்ஸ் இருக்கும். அதுல ஒவ்வொரு சாப்டர்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, சில சாப்டர்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ், சில சில சாப்டர்ஸ்ல சேலஞ்சஸ் இருக்கும். நீங்க என்ன பல வருஷமா ஆஃப் ஸ்க்ரீன் அண்ட் ஆன் ஸ்க்ரீன்ல ஃபாலோ பண்ணிட்டு, ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னோட ஃபேன்ஸ் அண்ட் மீடியா பீப்பிள் அண்ட் என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் நான் ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா இருக்க ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ என் மனசுக்கு ரொம்ப வலிச்ச ஒரு விஷயத்த, என்னோட பர்சனல் விஷயத்த பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆர்த்தியும் நானும் ரொம்ப டிஸ்கஷன் பண்ணி, இந்த கடுமையான முடிவ பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். அண்ட் நாங்க 2 பேரும் பிரிய போறோம் அப்படின்னும் ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு. இந்த முடிவ நாங்க அவசரப்பட்டு எடுக்கல. இதுல சில பர்சனல் ரீசன் அண்ட் சுத்தி இருக்கிறவங்களோட நல்லதுக்காக இந்த முடிவ எடுக்கிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துல எங்களோட ஃபேமிலிக்கு பிரைவசிய குடுங்க. அண்ட் எந்தவித அசம்ப்ஷன், ரூமர்ஸ் ஆர் அலிகேஷன்ஸ வைக்காதீங்க. இத ரொம்ப பிரைவேட்டா வைங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி. என்னோட பிரியாரிட்டி எப்பவுமே உங்கள என்டர்டெயின் பண்றது தான். நான் இனிமே அத பண்ணிட்டு தான் இருக்க போறேன். நான் எப்பவுமே உங்க ஜெயம் ரவி. என்ன புரிஞ்சுக்கிட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கன்டின்யூ சப்போர்ட் அப்படின்னும் சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி. இது பல நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, சீனியர் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, யாரோ இந்த விஷயத்த லீக் பண்ணாங்க மீடியாவுக்கு. ஆ பல வாதங்களும் போச்சு. சில பேரும் பார்த்தீங்கன்னா, இது உண்மை இல்ல, ரூமர்ஸ பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பல ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அண்ட் ரீசென்ட்டா ஜெயம் படத்தோட போஸ்டர அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ கூட நிறைய பேரும் ரூமர்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆர்த்தி அவங்களோட இன்ஸ்டா பயோல மேரிட் டூ ஜெயம் ரவி அப்படின்னும் இருந்துச்சு. அத கூட ரிமூவ் பண்ணல. ஜெயம் ரவி கூட இருந்த நிறைய ஃபோட்டோஸ பார்த்தீங்கன்னா, டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய கேள்விகளும் வர ஆரம்பிச்சது. அப்பதான் இவங்களோட டைவர்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கன்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. இந்த விஷயம் முழுக்க முழுக்க ஜெயம் ரவி எடுத்த முடிவு அப்படின்னும் இத பார்க்கும்போது தெரியுது. அண்ட் இதுக்கு காரணம் அவங்களோட அம்மாவும் அப்படின்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் கூட பொன்னியின் செல்வன் நடிச்ச ஒரு ஹீரோயின் கூட ஜெயம் ரவிக்கு சம்மந்தம் இருக்குன்னு இப்படி பல விஷயங்கள சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்களே பதில் சொன்னா தான் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கும். இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ரூமர்ஸ், அசம்ப்ஷனையும் பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாரி நிறைய வீடியோஸ்க்காக தமிழ் ட்ரெண்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.